ஸோ ரீசெண்டாக செத் ராலின்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் சீனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கோடி ரோட்ஸ் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் செத் ராலின்ஸ் இதை ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஜான் சீனாவோட ஸ்பாட்டை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் வந்து ஃபில் பண்ண போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்ன கதைன்றது பார்க்கும்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வித் நேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தாரு. பட் இருந்தாலும் வந்து மெயினாக வந்து நம்மளுடைய சீனா ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த வருஷம் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபேர்வெல் டூரில் நிறைய கிளாசிக்கான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அந்த ரிட்டையர்மெண்ட் டூர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரீகேப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி செக்மெண்ட்டாகவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து. சீனா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காக நிறைய விஷயங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு கோட் ஸ்டேட்டஸில் இருக்காரு. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டை விட்டுட்டு போயிருக்காருல இப்போதைக்கு கரண்ட்டாக. அந்த ஸ்பாட்டுக்கு சூட் ஆகிறது கோடி ரோட்ஸ் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இடத்துல WWE வந்து பார்த்தீங்கன்னா 2016 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் WWE விட்டு வெளியே போயிருப்பாரு. ஸோ அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா WWE அப்போ வந்து அவர் ஒரு டாப் பர்ஃபார்மராக வந்து பார்க்கல. அது உண்மைதான்றதை சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் கம்பெனிக்கு திரும்ப வரும்போது அவர் வந்து ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக பார்க்குறாங்க WWE. அவர் போயிட்டு வந்ததுலேருந்து அவருடைய பிளான்ஸ் எல்லாம் அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. ஸோ 2016 அப்படியே டிரான்சாக்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து WWEக்கு வந்தாருன்றதை சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அவரை ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்ற ரேஞ்சில் தான் வந்து WWE புஷ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஜான் சீனாவோட ஸ்பாட்டை ஃபில் பண்ணுறதுக்காக தான் கோடி ரோட்ஸை இப்போ வரைக்கும் கரண்ட்டாக மெயினாக WWE நம்பிக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. WWE பிலீவ் பண்ணுறாங்களா ஸோ கோடி ரோட்ஸ் வந்து நம்மளுடைய ஜான் சீனாவோட ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE பிலீவ் பண்ணுறாங்கன்றதை செத் ராலின்ஸ் இப்போ சமயத்தில் சொல்லியிருக்காரு. கூடவே இன்னும் சில நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ 2022 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஃபியூட் பண்ணுவார்ல. ஸோ அந்த டைமிங்கை பார்த்து ஷேர் பண்ணுறாரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 3 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ண ஹெல் இன் செல் மேட்ச் மாதிரியான பல ஸ்டிபுலேஷனோட சண்டை போட்டோம். அப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பிடிச்சி முடிச்சு கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எந்த ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் ஈஸியாக ஹேண்ட் பண்ணிடுறான். ஸோ ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியோட ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷராக இருந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அவனால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்றதையும் செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லாரு. அண்ட் ஆல்சோ ஜான் சீனா கூட ஒரு சில ஃபியூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பான். அது போக வந்து பார்த்தா அந்த டைமிங்கில் வந்து கிங் ஆஃப் த ரிங்லாம் வின் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக டைட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்திருப்பான். அந்த ஸ்லாட் மூலியமாக WWE என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ ஜான் சீனாவோட ஸ்பாட்டை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறாருன்றதை WWE சொல்லியிருக்காங்கன்றதை நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. WWE நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ ஜான் சீனா ரீப்ளேஸ்மெண்ட் இவர் தான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் யாரும் சூட் ஆக மாட்டாங்க அந்த இடத்துல. இப்போ ரீசெண்டாக இட்லி கடையில் கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ சிவனேசனே வந்து இட்லி சுட்டால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஜான் சீனாவே திரும்ப வந்தால் தாங்க அந்த ரோலை ப்ளே பண்ண முடியும். என்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனாவே திரும்ப வந்தாலும் மறுபடியும் அவருடைய ஸ்பாட்டை வந்து அவராலே ஃபில் பண்ண முடியுமான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. திரும்ப பிறந்து வந்தாலும் சரி அவரால் ஃபில் பண்ண முடியாமன்றது சத்தியமாக தெரியல. அந்த அளவுக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட முதுகில் வச்சு சுமந்திருக்காருன்னு கிட்டத்தட்ட 2 டிகேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா கட்டி காப்பாற்றிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாகவும் இருந்திருக்காரு. ஜான் சீனா ஸ்டில் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக தான் இருக்காரு. அண்ட் ஆல்சோ எனக்கு WWE மேலே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா அவரை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொதப்பிட்டானுங்க. ஃபைனல்ஸாக எண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஓகே வரைக்கும் கண்டா செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா கோடி ரோட்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.